நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை சித்தாரா அவர்களை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். 90ஸ்ல கனவு கண்ணியாக வள வந்தவங்க, எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல் ஒரு ஹோம்லி லுக்கோட தான் வள வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 51 வயசு ஆகுது. அவங்க திருமணமே பண்ணிக்கல. அதுக்கான காரணம் 2 காரணங்கள் 2 இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்கு தயாராகி அது நின்று போன கதலா கூட இருக்கு. சினிமாவே வேணாம் அப்படின்னு இருந்தவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க? இப்போ சன் டிவில பூவா தலையா அப்படின்ற ஒரு புது சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த சீரியலை நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. அந்த வகையில இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சித்தாரா அவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்க்கறதுக்கே அவங்களுடைய கண்களா இருக்கட்டும், இடுக்கு பல்லா இருக்கட்டும், நீண்ட கூந்தலா இருக்கட்டும், பெரிய பொட்டு வச்சு ரொம்ப அழகாவே இருப்பாங்க. 1989 இயக்குனர் சிகரம் கேபி சார் மூலமா இவங்க புது புது அர்த்தங்கள் அப்படின்ற படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து இவங்க நிறைய ஹிட்டான படங்களை கொடுத்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது போல பல மொழிகளிலும் இவங்க நடிச்சிருக்காங்க. 1973 கேரளா மாநிலத்துல கிளிமனூர் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இவங்க பிறந்திருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா மலையாளத்துல மட்டும் 30க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சூஸியான பர்சன் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு படத்தையும் சூஸ் பண்ணி நடிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கதை பிடிக்கலன்னா நடிக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி சினிமாக்கே வரக்கூடாது அப்படின்னு இருந்தவங்க எப்படி இவங்க இதுக்குள்ள வந்தாங்கன்னா, பரமேஸ்வர் நாயர் அண்ட் வல்சாலா நாயர் இவங்க 2 பேருமே இவங்களுடைய அப்பா அம்மா. இவங்க அங்கேயே ஒரு இன்ஜினியரா இருந்திருக்காங்க, ஈபில அண்ட் ஆபீசராகவும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 பிரதர்ஸும் இருக்காங்க, பிரதீஷ் அண்ட் அபிலாஷ். இவங்க லார்ட்ஸ் மவுண்ட் ஸ்கூல்ல வட்டப்பாரா பகுதியில தான் படிச்சிருக்காங்க. கான்வென்ட்ல தான் படிச்சாங்களாம். படிப்பு ரொம்ப முக்கியம், டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே இவங்க 12th படிக்கும் போது பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க நடிக்க வந்ததுனால இவங்க படிப்பை பாதிலேயே விடுற மாதிரி இருந்திருக்கு. இருந்தாலும் நான் வந்து படிப்பை விட மாட்டேன், எனக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிரைவேட்டாவே BA இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் முடிச்சிருக்காங்க. இவங்க ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் இவங்களோட இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே தான் இருக்கு. அதை தொடர்ந்து சங்கரா வித்யா பட்டம் அப்படின்ற காலேஜ்ல இவங்க அவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே மோகினி ஆட்டத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்ததுனால அது மூலியமா தான் இவங்களுக்கு பட வாய்ப்பு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காவேரி அப்படின்ற ஒரு மலையாள படத்துல தான் இவங்க கமிட் ஆயிருக்காங்க. அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அண்ட் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் இது 2 பேருமே ஒரே ஒரு ஆள் தானாம். அவர் மூலமா தான் ஒரு மியூசிக்கல் ஸ்டோரி அப்படின்றதுனால இவங்கள தேடி போயிருக்காங்க. 1986 தான் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால் இது போல ஜாம்பவான்கள் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம்லாம் வேணாம், நமக்கு வந்து படிப்பு முக்கியம், நம்மளுடைய நாட்டில் இதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு அவங்களுடைய பாஷையில அவருக்கு புரிய வச்சிருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களை வந்து படிப்பை விட்டுட்டுலாம் வந்து நடிக்க சொல்லலை, உங்களுக்கு படிச்சுக்கிட்டே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குறோம். ஏன்னா மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தான் ஷூட் இருக்குமாம். அப்பவே அந்த படத்தை முடிச்சிருவாங்களாம். அதில் 10 நாள் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆஃப் இயர்லி லீவ், குவார்டர்லி லீவ் வரும், மேனுவல் லீவ்லாம் வரும்ல, அது போல அந்த லீவ்ல வந்து நடிச்சா மட்டும் போதும் அப்படின்ட்டு ஒரு சிலங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவங்க அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. குறிப்பா வினித் அவர்களோ கூட சேர்ந்து பேர் பண்ற மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போது இவங்க நோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பாவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி இவங்களும் சரி ஓகே நம்ம நடிக்கலாம் அப்படின்ட்டு லீவ் டைம்லாம் கிடைக்கும் போது, வெக்கேஷன் டைம்ல இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிலாம் நடிச்சுட்டே இருக்கும் போது தான் கேபி சார் இவங்களை தமிழ்ல அறிமுகப்படுத்துறாரு. அந்த வகையில 1989 புது புது அர்த்தங்கள் படம் மூலியமா இவங்க தமிழ் சினிமால அறிமுகமாகறாங்க. நல்ல வரவேற்பு இவங்களுக்கு கிடைக்குது. அதனாலே என்னவோ அடுத்த படமும் பாத்தீங்கன்னா புது வசந்தம் அப்படின்ற படத்தோட வாய்ப்பு கிடைக்குது. இதுல முரளி அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆண் பெண் நட்பு எப்படி இருக்கணும்ட்டு விக்ரமன் அவர்கள் அப்பவே ஒரு அற்புதமான காவியத்தை எடுத்திருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா யாரையும் அண்ணாவோ தங்கச்சோ அதை போலாம் கூப்பிட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மனசார ஒரு நட்பு மாதிரி தான் பழகி இருப்பாங்க. இந்த படத்துல கௌரி அப்படின்ற ரோல் பண்ணிருப்பாங்க. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டு அப்படின்னா பாட்டு 1 நான் பாடட்டுமா பாநிலவ கேட்டு
கேட்டு இந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து புரியாத புதிர் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இப்படி தொடர்ந்து புதுசாக நிறைய படங்கள் இவங்க நடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சா இவங்க சூஸியா இருந்ததுனால முக்கியமான படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் படையப்பா படத்துல ரஜினி சாரோடைய சிஸ்டர் ரோலும் பண்ணிருப்பாங்க. அதுல சௌந்தர்யா அப்படின்ற ரோல் நடிச்சிருப்பாங்க. ஃபைனலா ரஜினி சாரோடைய மகளை இவங்களுடைய பையனுக்கு திருமணம் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு காதலும் இருந்திருக்கு. அந்த காதலை இவங்க வெளிப்படையா சொன்னது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2010 ஒரு ப்ரோக்ராம்ல தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்டர்வியூல. அப்ப அவங்க சொல்லும் போதே நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப இருக்கு நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, கண்டிப்பா இந்த வருஷம் என்னுடைய கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா பர்சனும் ஒரு கரெக்ட் பர்சன் கிடையாது, எல்லாருடைய லைஃப்லயும் சில தவறுகள் நடக்கும், அது எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா அவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வருது, காலமாகறாங்க. அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள விட்டு போக கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து திருமணமே வேண்டான்னு இருந்தேன், நான் சிங்கிளா இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி அப்பாக்காக அவங்க முடிவெடுத்தாங்கன்னு பார்த்தா சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல தான் அவங்க ஒரு கரெக்டான ரீசனை சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு காதல் இருந்தாங்களாம், கல்யாணம் வரைக்கும் கனவு கண்டிருந்தாங்களாம். ஆனா அந்த கனவை அப்படியே அழிச்சிட்டு போயிட்டாராம் அந்த காதலன். ஏன்னா அந்த காதலன் இவங்களை ஏமாத்திட்டாராம். அது மட்டும் இல்லாம ஆண்கள் மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சாம், இவங்களுடைய வாழ்க்கையும் வீணா போயிடுச்சாம். இதுக்கப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் நான் திருமணம் பண்ணனா எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுமா இல்ல ஆயான்னு கூப்பிடுமான்னு தெரியல, அதனால நான் திருமணமே பண்ண போறது கிடையாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்திருப்பாங்க. இவங்க படங்கள் பாத்தீங்கன்னா சூசியா மட்டும் இல்லாம சீரியல்ஸும் ரொம்ப சூசியா தான் நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க கங்கா யமுனா சரஸ்வதி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி கண்டினியூஸா நடிச்சுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சன் டிவில கிளம்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2023 நாகேஷ் திரையரங்கில் அப்படின்ற படத்திலும் நடிச்சிருப்பாங்க. பூஜை படத்துல விஷால் அவர்களுடைய சித்தி கேரக்டரும் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இவங்க ஒரு நடிகை வளம் வந்துட்டு இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் கேபி சார் தானா. ஏன்னா அவர் தான் புரிய வச்சாராம், நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஏன் நீ வீணாக்குற, உன்னுடைய திறமையை நீ பயன்படுத்தணும், உன்னுடைய ஆட்டத்தை உன்னுடைய நடிப்பு மூலமா நீ வெளிப்படுத்தணும் அப்படிலாம் சொல்லி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள்லாம் கொடுத்ததாக கூட சொல்லப்படுது. ஒரு பாயிண்ட்ல அவங்களே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்களாம், நமக்கு இதுதான் பேஷன், இதை தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அந்த வகையில உங்களுக்கு இவங்களுடைய நடிப்புல வெளியான படத்துல எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.